கைஸ், ஒரு மாதம் கழிச்சு நான் மறுபடியும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஷார்ட்ஸ்லாம் அவ்வளோ போடுறதில்ல, போட்டாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வீடியோவும் போடல, எத்தனை மாதம் ஆச்சுன்னு தெரியல. எனக்கு வெறுப்பாக இருக்குது. வீடியோ போடணும் வெளியே இருக்குது, என்ன கண்டென்ட் இருக்கிறதும் எனக்கு தெரியல சுத்தமாக. ஸோ எனக்கு என்ன கண்டென்ட்னா, ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன், பட் நான் வந்து போடல. நான் வந்து போன வீடியோ என்ன பண்ணேன், ஃபெவிகால் மோடுக்குள்ளே வந்து வீடியோ போட்டிருந்தேன். கிராஃப்டர்ஸ்க்கு தேவையான 4 ஐட்டம் தான் நினைக்கிறேன். அது போட்டிருந்தேன். ஃபெவிகால் மோடுக்குள்ளேயோ போட்டிருப்பேன். ஸோ நான் வந்து அப்பயே ரெடி பண்ணுற மாதிரி நான் போட்டிருந்தேன். அப்போ என்கிட்ட ஃபெவிகால் மோடுக்குள்ளே இருந்தது, இப்போ என்கிட்ட இல்லை, காலி ஆயிடுச்சு. ஸோ வீட்டிலே பண்ணலான்ட்டு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அதனால வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் பண்ணி, அது வந்து பவுடர் கண்டென்ட் மாதிரி ஸ்டோர் பண்ணி அது காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ வந்து இது வந்து பவுடர், கோகுல் சாண்டல் பவுடர். அது ஸோ அந்த சாண்டல் என்ன பவுடர் இல்லை, கோகுல் தான் சாண்டல் இல்லை. ஸோ இந்த பவுடர் வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணி நான் எடுக்கல. நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணல கூட எடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸ்பைரியான பவுடர் தான் நான் எடுத்துருக்கேன். இதுக்குள்ளே கொஞ்சம் தான் இருக்குது. ஏதோ நான் வந்து எப்படியோ வந்து இந்த பவுடர் காணும்னு நினச்சேன். அது எங்கேயோ வந்து ஒரு 3-4 வருஷம் கிட்டே ஆயிடுச்சு. எப்படி எக்ஸ்பைரி ஆகிட்டு. இந்த உங்கள்கிட்ட எக்ஸ்பைரியான பவுடர்லாம் இருந்தால் கூட இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த பான்ஸ் பவுடர் 10 ரூபாய் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது கூட எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 சாக்லேட்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்க, 10 ரூபாய் டப்பாவில் கொடுப்பாங்களா தெரியல. ஸோ சாக்லேட்ஸ் வாங்கிக்கோங்க. 3 சாக்லேட்ஸ் எடுத்துக்கேன். இது கிடையாது, 3 சாக்லேட்ஸ் எடுத்துக்கேன். அதில் ஒரு சாக்லேட் சுக்குநூறாக வந்துடுச்சு. இப்போ சாக்லேட்ஸ் நான் பெரிய சாக்லேட்ஸ் எடுத்துக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து டப்பாவில் வைக்கும்போது குட்டி டப்பாவில், ஸோ அந்த சாக்லேட்ஸ் வாங்கி ஃபுல்லாக உடச்சிக்கலாம். அந்த 100 பீஸ் போகலாம். அதுக்குள்ளே வேணா கூட நீங்கள் அதுக்குள்ளே எடுத்துக்கலாம். இல்லை எடுத்துக்கலாம். ஸோ வந்து குட்டி குட்டியாக வந்து உடச்சி போட்டுக்க போகிறோம். இங்கே பவுடர் பண்ணணும். பவுடர் மாதிரி பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் ரொம்ப லென்த்தி வீடியோலாம் கிடையாது, கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதில் எடுத்து நான் கட் பண்ணி தான் போடுவேன். ஸோ ஏன் அப்படின்னா சொல்லணும்னா வீடியோ இது வந்து ரொம்ப பெருசாக போடுவேன். ஸோ வந்து பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து சொல்லுவோம் நுழையில. ஸோ அந்த ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால சவுண்டு டக்கு சவுண்டு கேட்கும். ஸோ மொட்டை மாடி சைடு வந்துக்குன்னா காக்கா கட்டல் சவுண்டு, குருவி சவுண்டு, கிளி கட்டல் சவுண்டு, அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் இருக்க அந்த சீரியல் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ வந்து சாக் பீஸ் நல்லா வந்து உடச்சிட்டேன். ஸோ இது பேர் நம்ம நல்லா பவுடர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிட்டு சமைக்கிறேன். ஃபைனலாக வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் கரைச்சிட்டு. ஸோ எனக்கு இப்போதைக்கு தேவையான இது தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறமா தேவையான நான் பண்ணிப்பேன். நான் ஏன் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணேன்னா, மேலே சரியாக காக்கா கட்டுது. அது மட்டும் இல்லாமல் சரியாக வெயில் வந்து அந்த சைடுக்காக இருக்குது. நான் டைம் எத்தனை மணிக்குன்னு தெரியல. 5 ஆயிடுச்சு. ஸோ 5 மணிக்கு நான் வந்து 5 ஸ்டார்ட் பண்ணேன். 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து 5 o'clock ஆயிடுச்சுன்னா அது அரைக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. திடீர்னு கரண்ட் போயிட்டு உடனே வந்துச்சு. பட் மிக்ஸிலாம் போட்டு திடீர்னு அரைக்க இது வேறு சூடாக இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் இது வைக்கணும். அதில் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே விட்டு அந்த ஆறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்காக. ஸோ இப்போ என்னன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ ரொம்ப இந்த வீடியோவே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் எனக்கு வந்து இப்போதைக்கு தேவையான இது தான் பண்ண போகிறேன். ஏன்னா மூக்குலாம் போயிடுச்சு அரைச்சி நாயை அரைச்சிங்களோ. ஸோ வந்து இந்த ஸ்டேடியான பவுடர் ஃபுல்லாக போட்டு சோஃபாவில் உட்காந்து மிக்ஸ் பண்ணி தெரியல. நான் கொட்டிக்கிட்டு தான் இருக்கேன். கீழே என் மடி மேலே வச்சு சாப்பிடலாம் வெயிலாம் போயிட்டு அது போட்டு இங்கே இருக்குது. எப்படி அந்த பவுடரும் கொட்டணும்னு நினைக்கிறேன். கொட்ட முடியலையே. இங்கே வந்து இந்த பறக்குதா இந்த இதுதான் என்னடா சைடில் பிங்க் கலரில் ஏதோ இருக்குங்க. எல்லாம் வந்து சைடில் ஷூ ராக் வீட்டிலே வச்சு போகும். பேஸில் வெளியே வச்சுருக்கேன்.
கண்டுக்காது மேலே நல்லாவே தான் இதுக்கெல்லாம் ஒரு குட்டிட்டு இருக்குங்க. டப்பா கலந்து மாதிரி இருக்கு. இது வந்து அவ்வளோ தான். நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் தான் வீடியோவே நல்லா கலந்துட்டு நீங்கள் வந்து மேலே ஃபுல்லாக கொட்டிக்கிட்டேன். சரி க்ளீன் பண்ணிட்டு வரேன். ஸோ க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஒன்றுமே அது ஒரு 1 month 2 monthக்குலாம் வைக்கவே தேவையில்லை. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். காலியாகும்போது நீங்கள் அகைன் செஞ்சுக்கலாம். நான் ஒரு கண்டெய்னரும் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போதைக்கு எனக்கு எதுவும் ஒரு கண்டெய்னர் கிடைக்கல. நான் தேடி முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா சூப்பரான ஒரு வீடியோ வரும். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் செய்யப்படுறது களிமண். ஸோ உங்களுக்கு வந்து களிமண் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ வீடியோ எடுத்துட்டு முடிஞ்சாத எடுத்து நான் எடுக்க மாட்டேன். ஸோ ஏன்னா களிமண் கழிக்கணும்ல, வீட்டில் களிமண் ரெடி பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மண்ணில் வந்து உரம் போட இந்த பெரிய முட்டை ஓடு அது எதுவும் போட்டு பாதி மண் அப்படியே கலக்கு. ஸோ அது வந்து எடுக்கவும் முடியல, முட்டை ஓடலாம் தனியாக பிரித்து வைக்க முடியாது. ஸோ அதனால் கடையில் தான் களிமண் வாங்கணும். ஸோ வாங்கிட்டேன்னா உங்களுக்கு நான் வந்து விநாயகர் சதுர்த்தி எப்போ போட முடிஞ்சால் போதும். அப்படி இருந்தால் நெக்ஸ்ட் டே இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே வரும், முடிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாய் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஒரு ரீச்சும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது விநாயகர் சதுர்த்தி அப்போ இந்த ஏதாவது செய்ய முடியாது. ஸோ செஞ்சு எப்படி ஃப்ளாப் ஆகுதா நல்லா வருதான்ல கூட இதில் எனக்கு முடிஞ்ச பெஸ்ட்டு நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஸோ எப்படி எனக்கு விநாயகர் சதுர்த்திக்குலாம் அவ்வளோ வராது. ஸோ முடிஞ்ச பெஸ்ட் ப்ளே பண்ணுறேன். ஸோ பை.